நாட்டிலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக யாழ்ப்பாண குடாநாடு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்கள் ஏனைய மாவட்டங்களிலே மக்கள் பேரவலத்துக்கு உள்ளானார்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே பொம்மைவெளி பகுதியிலே 88வது கிராம சபை அலுவலக பிரிவிலே காணப்படுகின்ற 200க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்றைய தினம் நிவாரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. முழுமையாக இங்கே எல்லாருக்கும் வழங்கி வைக்கப்பட்ட காரணம் என்றால் இங்கே பல சமூகங்கள் வாழுகின்றார்கள். தமிழர்கள், முஸ்லீம்கள் என சேர்ந்து வாழுகின்ற ஒரு தொகுதியாகும். எனவே இந்த தொகுதிக்கு 200க்கும் மேற்பட்ட நிவாரணங்கள் வழங்கப்பட்டதுக்கு காரணமாக இருந்தவர் ஈழம் நிசான் என்றவர். அவருடைய ஈழம் நிசான் அறக்கட்டளை நிறுவனம்தான் 4,50,000 பெறுமதியான இந்த நிவாரணப் பொருட்களை இன்றைய தினம் வழங்கி வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 80% சொந்த பணத்தையும் ஏனைய பணத்தினை தன்னுடைய நண்பர்கள் மூலம் சேகரித்து இந்த மக்களுக்கு முழுமையாக வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த மக்கள் சார்பிலையும் தேசிய மக்கள் சக்தியுடைய சார்பிலும் நாங்கள் அந்த அறக்கட்டளை நிறுவனத்துக்கும் நிசானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்று ஏனைய பிரதேசங்களுக்கும் நிச்சயமாக அந்த அமைப்பினூடாக மக்களுக்கான நிவாரணங்கள் ஏனைய உதவிகள் பெற்றுக் கொடுக்கப்படும். தேசிய மக்கள் சக்தி எப்பொழுதும் மக்களுக்காக பாடுபடுகின்றது. மக்கள் எங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக யாழ்ப்பாணத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி 80,000க்கு மேற்பட்ட வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்களை நாங்கள் மதிக்கிறோம். அந்த மக்களுடைய நம்பிக்கை நாங்கள் ஒரு நாளும் வீண் போக மாட்டாது. அந்த நம்பிக்கையை பாத்திரமாக எங்களுக்காக வாக்களித்த எங்களை வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய முழுமையான ஆதரவு செல்லும். தேசிய மக்கள் சக்தி ஊடாக இந்த நாடு வளம் பெறும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மக்கள் வாழுகின்ற தேசத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு நிச்சயமாக பாடுபடுகின்றோம். இதேபோன்று இந்த வேலைத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தி எங்களோட சேர்ந்து செயல்படுகின்ற தேசிய மக்களுடைய சக்தியினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி.